ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குழந்தை இல்லாதப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்வின்ஸ் குழந்தைகளை கொடுத்த டாக்டரை தான் பார்க்க இப்போ போகிறோம். இது அவங்களுடைய ஹாஸ்பிட்டலு. நான் முந்தின நாளே டாக்டர் வந்து இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன். நான் எப்போ சென்னைக்கு போனாலும் டாக்டரை போய் பார்த்துட்டு என்னோடய குழந்தைங்கள்கிட்ட அவங்கள்ட்ட காமிச்சிட்டு வருவேன். என்ன தான் நம்ம காசு கொடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியம் தானே. எனக்கு வந்து அதனால் நான் அவங்கள நன்றி மறக்காமல் இருப்பேன். எப்போ சென்னைக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள போய் பார்த்துட்டு தான் வருவேன். அது மாதிரி தான் இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்க பார்க்கறதுக்காக போனோம். டாக்டர் வந்து பேஷண்ட் ஒருத்தவங்களை பார்த்துட்ருக்காங்களாம். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க கட்டலை. அவங்க வந்து விஜயா ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி டெலிவரி பார்த்தாங்க. இவங்க தான் அந்த மனிதர் ரூபத்தில் வந்த கடவுள்னே சொல்லலாம். இவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க. இவங்க கரெக்டாக ஞாபகமாக 2013 தானே பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க, அவங்க எவ்வளோ இப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பசங்க 2 பேருமே ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னோம். எவ்வளோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, நம்மளை மறக்காமல் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்மளை வந்து யாராவது ஒரு மாணவரோ நம்மகிட்ட படித்தவங்க வந்து பார்க்க வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நினச்சி தான் நான் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் கொண்டுட்டு போய் காமிப்பேன். இதுதான் அவங்கள கட்டியிருக்கிற ஹாஸ்பிட்டலு. இது வந்து அசோக் நகரில் இருக்குது. எனக்கு வந்து விஜயாவில் வச்சு தான் பார்த்தாங்க. அப்போ டெலிவரியும் விஜயாவில் தான் பார்த்தாங்க. ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க புவனேஸ்வர்லலாம் கூட ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. எப்போ நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோன் பண்ணோம்னா, நம்ம கன்சீவாக இருக்கும்போது ஃபோன் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும்தான் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எப்போ பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலு. யாருக்காவது தேவைப்பட்டால் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவங்களோட எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோவையும் இது கூட நான் இணைச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இவங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என் குழந்தைங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் அவங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.